ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்குது. வேலையெல்லாம் மறந்துட்டு வருஷம் 305 நாள் வேலை இருக்கும். இந்த வேலையெல்லாம் மறந்து நம்ம வந்து ஒரு கோயில் கும்பிட்டாத்தே நல்லா தெரியும். யார் வீட்டில் பொண்ணு இருக்குது, யார் வீட்டில் மாப்பிள்ளை இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே அந்த வீட்டில் கோயில் கும்பிட்டாங்க. இன்றைக்கி யார் எந்த வீட்டில் கோயில் கும்பிட்டவங்களே கோயிலுக்கு எடுத்து விட்றாங்க. இப்போ ஊரில் இன்றைக்கி ஒரு 100 பேர் இருக்கிறதுல 40 பேர் குடியார விடாத தான் இருக்குது. குடிக்கிறது என்ன செய்யுதுங்க, குடிச்சு இது சண்டை எழுதுட்டு கோயில் படிப்படுதுல்ல. எந்த ஊரில் இப்போ நிம்மதியாக கோயில் கும்பிட்டு ஆற்று பரவாயில்லடா நிம்மதியாக கோயில் கும்பிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு யார் இருக்கா? அது எப்படியாச்சும் அப்படி ஏதாச்சும் அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் உங்கள் ஊரில் ஆரம்பம் போட்டால் சண்டை வந்துடுது. ஆள் மூட்ட சண்டை தான் வருது கடைசியில். எல்லாருக்கும் ஆர்டர் பால் போட்டாலே போது கடைசியில் சண்டை குடிச்சு வேஸ்டா. அதுக்கு ஒரு 50,000. என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் போட்டீங்கல்ல, சரி சரி. அதுதான் வேஸ்ட்டாக காசு பிடிச்சி கேடு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இன்னைக்கு எந்த ஊரில் அன்னதானம் அப்படி இல்லை, சரியா இல்லையே. அன்னதானம் ஒரு நிகழ்ச்சின்றதுலாம், அதாவது நாடகம் போகிறது ஒரு நல்ல கருத்து எடுத்து கொடுக்குதேன். இன்றைக்கி நாடகம் யாரும் பார்க்குறதும் இல்லை. விடிய யாரும் உட்காந்து பார்க்குறேன். அந்த முனீஸ்வரன் கோயில் நல்லா மாறிச்சுட்டு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. பொங்கலோ சாப்பாடோ. ஆடை பாதி அழகு பாதின்னு சொல்லி இன்னைக்கு ஓடி இருக்கு. அது வேற, இது வந்து காட்டை பிடிச்சி காட்டை வாங்கிட்டு அதுக்கு மல்லுக்கட்சி போகிறது. அது பம்பாடு கூலி வச்சு காட்டை பிடிச்சி போட்டு அதுக்கு மறுவசம் 50,000 மிஞ்சினா கோயிலுக்கு ரெண்டு போகுது. எப்போ பூரா பாரு இவர் 1000 திங்க அப்படி ஒரு வேடிக்கை போடுறதுப்பா, அப்படி செலவனை காட்டுறது. எப்போ எப்படியோ வீந்தின மாதிரி கடைசியில் சட்டியும் இல்லை, கோமணமும் இல்லை, அகப்பியும் இல்லைன்னு போகிறது. நீ எங்கள் ஊரில் கோயிலுக்கு கும்பல இல்லை, கோயில் பேச்சு பேச முடியல, வந்து கடைசியில் கோயில் பேச்சு பேசலை. எப்போ ஊரில் பெரிய மனுஷனும் இல்லை, சின்ன பையங்களும் பெரிய ஆள் சொன்னால் கேட்கணுன்ட்டும் இல்லை. சாமியுமே அதாவது பேசாமல் இருந்துச்சு. சரி என்ன பண்ணி கும்பிட்டா அவங்கள காப்பாற்ற போகிற இல்லாட்டி இருங்கடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் மனுஷங்களை எப்படியோ அதேமாரி சாமி இருந்துக்கிடுச்சு. எல்லாம் அந்த காலத்தில் ஒரு கோயில் கும்பிட்டா நல்லது, 4 மக்களை பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வேலை வருஷமெல்லாம் கிடக்கும், ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தான் கோயிலுக்கு கும்பிட்டது. இன்னைக்கு யார் கும்பிட்றா? என்ன ரேடியோ பிடிக்குது என்னவா? இருந்தாலும் இப்போ எல்லாம் சாமி பாட்டு எங்கே ஓடுறாங்க எல்லாம், அதாவது ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டுவிட்டு